வெல்கம் டு கெஜாவின் உலகம். அந்த இரவு முழுக்க கெஜாவுக்கு தூங்கவே முடியல. அவளுக்கு ஒரே ஒரு லைன் தான் மனசெல்லாம் தொடர்ந்து ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு. நாளைக்கு நீ ஒரு பெரிய தப்பு பண்ண போகிற. இது ஒரு வார்னிங்கா இல்லை இது ஒரு ப்ரெடிக்ஷனா? காலையில் அவள் விழிச்சா. முதல் நினைவு அந்த டைரி தான். இது ஒரு கனவுன்னு அவன் நினச்சா. ஆனால் அவளோட பக்கத்துலேயே அந்த டைரி இருந்தது. ஓ, இது உண்மைதானா அப்படின்ட்டு மெதுவாக அதை கையில் எடுத்தா. ஒரு பயம், ஒரு ஆவல், ரெண்டுமே கலந்த ஒரு ஃபீலிங்காக இருந்தது அவளுக்கு. நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னு அவள் மனசுக்குள்ளேயே அவள் கேட்டுக்கிட்டா. அவள் அந்த டைரியை திறந்தா. அடுத்த பேஜ், அந்த பேஜில் ஒரு கதை மாதிரி எழுதியிருந்தது. ஆனால் அது சாதாரண கதை மாதிரி இல்லை. அது அவளோட இன்று நடக்க போகிற ஒரு நாள். காலை 9 மணி நீ வீட்டை விட்டு வெளியே போகிற. உனக்கு ஒரு ஃபோன் கால் வரும். கெஜா உடனே ஃபோன் எடுத்து பார்த்தா. டைம் கரெக்டாக 8:52. அவளோட இதயம் கொஞ்சம் வேகமாகவே துடிக்க ஆரம்பிச்சது. இது உண்மையாக நடக்குமா அப்படின்னு அவளுக்குள்ளே அவள் கேட்டுக்கிட்டா. 9 மணிக்கு அவள் வீட்டை விட்டு வெளியே நடந்தா. ஒரு நொடி அவளோட ஃபோன் ரிங் அடிச்சது. அதை கேட்டதும் அவள் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டா. மெதுவாக ஃபோன் எடுத்தா. அன்னோன் நம்பர். அவள் ஆன்சர் பண்ணலை. அவளோட கையில் நடுங்குச்சு. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கெஜா உடனே வீடு திரும்பி போனான். அவளோட மனசில் ஒரு டவுட். இந்த டைரி எல்லாத்தையும் முன்னாடியே எழுதுதா? அவள் மீண்டும் அந்த டைரியை ஓப்பன் பண்ணான். அந்த லைன், நீ அந்த கால் அட்டென்ட் பண்ண மாட்ட, ஆனால் அதுவே உன் முதல் தவறு. அவளோட கண்கள் பெருசாக திறந்துச்சு. நான் ஏற்கனவே தவறு பண்ணிட்டேனா? அவள் உடனே அந்த நம்பருக்கு கால் பேக் பண்ண முயற்சி பண்ணான். ஆனால் நம்பர் சுவிட்ச் ஆஃப். அவளோட மூச்சு வேகமாக போச்சு. அவள் அந்த டைரியை மீண்டும் படிக்க ஆரம்பித்தா. மதியம் நீ ஒரு முடிவு எடுக்க போகிற. அது உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றும். கெஜா அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டான். என்ன டிசிஷன்? எப்படி அதை அவாய்ட் பண்ணுறது? அவன் நினைக்க ஆரம்பித்தா. நான் அந்த டிசிஷன் எடுக்கக்கூடாது. டைம் கிடக்க ஆரம்பிச்சது. மதியம் ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு கெஜாவுக்கு. அவளோட வேலை இடத்துல ஒரு ப்ராப்ளம். ஒரு ஸ்மால் டிசிஷன். அதை அவள் எடுத்தே ஆகணும். அல்லது எடுக்காமல் விட்டுட்டா அதில் தான் இந்த மேட்டரே இருந்தது. அவள் அந்த டைரியை நினச்சா. இதுதான் அந்த மொமெண்ட்டா? அவள் ஹெசிடேட் பண்ணா. ஆனால் சூழ்நிலை அவளை புஷ் பண்ணிச்சு. அவள் ஒரு டிசிஷன் எடுத்தா. அந்த செகண்டில் அவளோட மனசு உடைந்து போன மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அவள் உடனே அந்த டைரியை நினச்சா. அவள் வேகமாக வீடு திரும்பி வந்தா. அந்த டைரியை ஓப்பன் பண்ணா. அடுத்த லைன், இதுதான் நீ பண்ணிய செகண்ட் தப்பு. அவளோட கண்ணீர் தானாக வந்துச்சு. நான் ஏன் இதை நிறுத்த முடியல? கெஜா ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணான். அந்த டைரி கெஜாவோட வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தது. கெஜா மெதுவாக சொல்லிக்கிட்டா, இது என்னோடய லைஃபா இல்லை இந்த டைரியோட ஸ்டோரியா? அந்த இரவு அவள் ஒரு முடிவெடுத்தா. இந்த டைரியை நான் ஃபாலோ பண்ணவே மாட்டேன். நான் என்னோடய லைஃப்பை தான் நான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு அவள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டா. அந்த டைரியை எடுத்து அவள் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டா. அதுக்கப்புறம் அந்த டைரியை பார்த்துட்டே இருந்தா. அப்புறம் அந்த டைரியை அவன் மூடிட்டா. இப்போதான் ட்விஸ்டே இருக்கு. ஆனால் கடைசி பேஜில் ஒரு லைன் அவள் கவனிச்சா. நீ இதை நிறுத்த முயற்சி பண்ணுறப்போ ஆனால் அதுதான் உன் பிக்கஸ்ட் மிஸ்டேக்.
அவளோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அவளோட கண்கள் பயத்தால் நிரம்பி போச்சு. இந்த டைரி அவளோட ஆக்ஷன் மட்டும் இல்லை, அவளோட தாட்ஸை கூட தெரிஞ்சு வச்சிருக்கு. அவள் மெதுவாக பின்னாடி நகர்ந்தா. ஒரு உண்மை அவளுக்கே புரிய ஆரம்பிச்சுது. அந்த டைரியிலேருந்து அவள் தப்பிக்கவே முடியாதுன்னு. நெக்ஸ்ட்டு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.